வெல்கம் டு லைட் ஆஃப் சேனல். ஏதாவது சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க பதிவை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. லைக் பண்ண மறக்காதீங்க. ஓகே, கண்டென்ட் குள்ள போயிடலாம். ரியாலிட்டி பற்றி தான் நாங்கள் பேசுவோம். இதுக்கு மத்தியில் நிறைய உலக அரசியல் பற்றி நாங்கள் பேச போகிறோம். உண்மையாகவே இங்கே கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும் தான் நான் சொல்லுவேன். நாம் முதல் போகிற பாகிஸ்தான் கூட செய்ய போகிறோமா? அந்த பிஓகேவை கைப்பற்ற கிடையாது. அப்போது சீனா கூட செய்ய போகிறோமா? அதுவும் இல்லை. நம்மளோட முதல் போர் மியான்மரில் தொடங்க போகுது. மியான்மரில் தான் நம் நாட்டு இராணுவ வீரர்கள் தன்னோட முதல் போரை ஆரம்பிக்க போகிறாங்க, இந்த பிஓகேவை கைப்பற்ற. சம்மந்தமே இல்லையே, பாகிஸ்தானுக்கு போய் காஷ்மீருக்கும் மியான்மருக்கும் சம்பந்தம் இருக்கு. இது புதுவிதமான இந்தியாவின் உலக அரசியல். பங்களாதேஷ், நேபாள், ஈரான், இத்தனை இடத்துலையும் சீனா ஆல்ரெடி சண்டை போட்டுன்னு இருக்காங்க. முக்கியமாக சென்சீன கடலில் அமெரிக்கன்ஸ் கூட. இந்த டைமை பயன்படுத்தி இந்தியா தக்க நேரத்துக்காக காத்திருந்து அந்த பிஓகேவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குபை பண்ண ஆரம்பிக்கணும். இது நம்ம சொல்ல வேணாம். நம்ம ராணுவர்கள் முதல்ல ஒரு 2 கிலோமீட்டர் போவாங்க, அந்த அசாட் காஷ்மீரை கைப்பற்றுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கில்கிட் காஷ்மீரை பயன்படுத்துவாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல அது முழுமையாகவே
நாம் பிஓகேவை கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ பார்த்தோம். அக்ஷய் சிங் இதை கேப்சர் பண்ண முடியுமா முடியாதா? கண்டிப்பாக இந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு கனவுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாங்கள் பிஓகேவை இப்படி கைப்பற்றுவது, அதற்கு பின்னால் இருக்கும் அந்த உலக அரசியல் என்ன, அது ரொம்ப டீட்டெயிலாக நாங்கள் பேசியிருப்போம். அதுக்கு முக்கியமான காரணம் ரத்தம் சிந்தாமல் இப்படி ஒரு ராணுவ வீரர் இல்லாட்டி நம்ம கவர்மெண்ட் அரசாங்கம் அதை கைப்பற்ற போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்போம். இப்போ அதே மாதிரி தான் இந்த அக்ஷய் சிங், இதையும் நம்மளால் கைப்பற்ற முடியும். இதற்கும் நம்ம சில டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணணும். அதை பற்றியான ஒரு சுவாரஸ்யமான தியரிஸ் வச்சு நம்ம வரப்போகிற அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஆகஸ்ட் 15 அன்னைக்கு. சைனிங் ஆஃப் லைட்ஸ் சேனல். நன்றி. குளோபல் நியூஸை தெரிந்து கொள்ள லைட்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் போடுற எல்லா கமெண்ட்டையும் நாங்கள் படிப்போம். அதிலிருந்து ஏதாவது நீங்கள் டாபிக் பேசணும்னு சொன்னீங்கனாலும் நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். நன்றி.